இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல exercise 1.1 நம்ம second question பார்க்க போறோம். Question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா let a is equal to 1, 2, 3 and b is equal to x bar x is the prime number less than 10 and find a cross b and b cross a. இது வந்து ஒரு 2 mark question, ஓகேவா? Then questionல நீங்க மெயினா என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு வந்துட்டு a ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, b ஓட எலிமெண்ட்ஸ் எனக்கு டைரக்டா கொடுக்கல, அவங்க செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ அத நாம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம a cross b யும் b cross a யும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா givenல a and b எழுதிக்கிறேன். தென் இங்க என்ன சொல்லிருக்காங்க, b ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். b ல x bar x அப்படின்றது b ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு is a prime number அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதுவும் less than 10 அப்படின்னு சொல்லிருக்காங்க. So prime numberனா என்னன்னா அதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும், அது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா numbers that are less than 10 என்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் தான் என்னோட numbers less than 10. இதுல எதுக்கெல்லாம் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாப்போமா. இப்போ நான் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல பார்த்தோம்னா நமக்கு எத்தனை டேபிள்ஸ்ல எனக்கு ஆன்சர் 1 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும்தான் எனக்கு ஆன்சர் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப இந்த நம்பர் 1ஓட ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1 தான். இப்ப நம்பர் 2 எடுத்துக்கிறேன். நம்பர் 2 வந்துட்டு எந்தெந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்ல எல்லாம் ஆன்சர் ஆகுது, ஃபர்ஸ்ட் டேபிள்லயும் செகண்ட் டேபிள்லயும். அப்போ இங்க 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேவா? அப்போ 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு பிரைம் நம்பரா, அப்போ b is equal to first நான் 2 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டேபிள்லயும் தேர்ட் டேபிள்லயும் ஆன்சரா இருக்கு, அப்போ இதுவும் எனக்கு ஒரு பிரைம் நம்பர் தான். 4 நம்பர் 4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் அண்ட் ஃபோர்த் டேபிள் இருக்கு, அப்போ இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு, இப்போ இது எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. நம்பர் 5 எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபிஃப்த் டேபிள் மட்டும் தான் இருக்கு, அப்போ இதுக்கு 2 ஃபேக்டரா, அப்போ இதுவும் ஒரு பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 6 எடுத்துக்கிறேன். 6 வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிள் சிக்ஸ்த் டேபிள் எல்லாம் எனக்கு வரும், அப்ப இதுவும் எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. 7 எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செவன்த் டேபிள் மட்டும் தான் இருக்கு, அப்போ இது ஒரு பிரைம் நம்பர், ஓகேவா? 8 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் ஃபோர்த் டேபிள் அண்ட் எய்த் டேபிள்ஸ்ல வரும், எனக்கு வந்துட்டு 4 ஃபேக்டர் இங்க, அப்ப 8ம் எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. நம்பர் 9 எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டேபிள் தேர்ட் டேபிள் அண்ட் நைன்த் டேபிள்ல வரும், அப்போ இதுவும் எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. இப்போ என்னோட பிரைம் நம்பர் என்ன லெஸ் தென் 10, 2 3 5 7. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, given எழுதிட்டு நம்பர்ஸ் லெஸ் தென் 10 சொல்லி இந்த நம்பரை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 என்னலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் b is equal to 2, 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க b ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, find a cross b and b cross a. இப்போ நம்ம a-யும் b-யும் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நான் find a cross b and b cross a வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் a cross b, ஓகேவா? என்னோட a ஓட எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 3 கிராஸ் என்னோட b ஓட எலிமெண்ட்ஸ் என்ன 2 3 5 7, ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இப்போ a cross b, இப்போ ப்ரீவியஸ் क्वेश्चन மாதிரியே தான் நம்ம வந்து எங்க ஆர்டர்ல எழுதணும், a b. இப்போ a cross b அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பேர் ஃபார்மேட்ல தான் எழுதணும், ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன், இங்க சேம் ப்ரீவியஸ் क्वेश्चन மாதிரியே தான் செட், இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ 1 2 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். அப்போ 2 2 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கிறேன். 3 2 3 3 3 5 3 7. இதெல்லாம் தான் என்னோட a cross b. இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு b cross a. இப்போ நான் b ஓட எலிமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 2 3 5 7 கிராஸ் என்னோட a ஓட எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 3, ஓகேவா? இப்போ நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் b cross a க்கு. அப்போ இங்கேயும் சேம் அதே மாதிரி தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். 2 வந்து செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ 2 1 2 2 2 3. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கிறேன். 3 1 3 2 3 3. நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கிறேன்.
5,1 5,2 5,3 next 7 எடுத்துக்கிறேன் 7,1 7,2 7,3 இப்போ நான் B cross A வும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இது வேணா சேமா இருக்கலாம், பட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஆர்டர் பேர் வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா, அதனாலதான் நம்ம ஆர்டர் பேர் ஃபார்மேட்ல எழுதும் போது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர்டர் பேர் ஃபார்மேட்ல எழுதுறதுனாலதான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வருது. இல்ல அப்படின்னா நம்ம மாத்தி எழுதிடுவோம். இப்போ சப்போஸ் இங்க பாருங்களேன் 1,2ன்னு இருக்கு, இத வந்து நான் தெரியாம 2,1 அப்படின்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆன்சரே மாறிடும். ஏன்னா அது A cross B ல வர வேண்டிய ஆன்சரு. ஓகேவா, 1,2 அப்படிங்கிறது 2,1 அப்படிங்கிறது B cross A ல வர வேண்டியது. நான் மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சரே மாறிடும். சோ அது கொஞ்சம் கான்சியஸா எழுதிக்கோங்க. இப்போ குயிக் சம்மரி பார்க்கலாம். Question என்ன சொல்லிருக்காங்க, A is equal to 1, 2, 3 and B is equal to x bar x is a prime number less than 10 அப்படின்னு சொல்லிருக்காங்க. And find A cross B and B cross A. ஓகேவா, எனக்கு இங்க A ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து டைரக்டா கொடுக்கல, செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா given A B எழுதிக்கிறேன். தென் நீங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் B கண்டுபிடிச்சாதான் A cross B யும் B cross A வும் எழுத முடியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, அது ஒரு என்ன சொல்லிட்டாங்க, அந்த எலிமெண்ட் ஒரு பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லிட்டாங்க. நான் வந்து நம்பர்ஸ் தட் ஆர் லெஸ் தென் 10 வந்துட்டு என்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எதெல்லாம் பிரைம் நம்பர் தட் ஆர் லெஸ் தென் 10 அப்படிங்கறத எழுதிக்கிறேன். அது எப்படி அப்படின்னா, பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது 2 ஃபேக்டர்ஸ் இருந்தா அதை வந்து நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்பர் 1 ஓகேவா, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல நமக்கு ஆன்சர் 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ அதோட ஃபேக்டர் வந்துட்டு 1. இதே செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள்லயும் வரும். அப்போ அதுக்கு 2 ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு 2 ஃபேக்டர் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா 2, 5. ஸோ 2, 3, 5, 7. எனக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுதான் என்னோட B. என்னோட ஏவையும் கண்டுபிடிச்சிட்டேன், நான் என்னோட பியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், A cross B and B cross A. அப்போ A cross B is equal to இது என்னோட செட் A, என்னோட செட் B. அப்போ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் எடுத்து ரிமைனிங் செட்ல இருக்க, அதாவது செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணிக்கிறேன். அப்போ 1,2 1,3 1,5 1,7 then 2,2 2,3 2,5 and 2,7 then 3,2 3,3 3,5 and 3,7. இது என்னோட A cross B. ஓகேவா, தென் நான் என்ன கண்டுபிடிக்கணும், B cross A. B cross A எழுதிக்கிட்டேன், இது என்னோட செட் B, இது என்னோட செட் A. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரிதான் பேர் பண்ணிக்கிறேன். 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 and 7,3. இதுதான் என்னோட B cross A. ஓகேவா, இப்ப A cross B நான் கண்டுபிடிச்சிட்டேன், B cross A வும் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், நானு B ஓட வேல்யூ வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்னோட A cross B யும் B cross A வும் நான் இங்க ஃபைண்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.